வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பாட் புக்கிங் சபரிமலையில் இருக்கா இல்லையா, ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அலௌடா இல்லை ஸ்பாட் புக்கிங்கும் உண்டா அப்படின்னு டவுட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவில் தொடர்ந்து ஆன்மீக பதிவு, சபரிமலை பற்றி, மற்ற கோவில்களை பற்றி மற்றும் நம்ம எங்கெல்லாம் கோயில் சம்மந்தமாக போகிறோமோ அதெல்லாம் பற்றி போட்டுட்ருக்கோம். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் பல கோடி பக்தர்கள் வந்து போகிறாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போவாங்க. இன்னும் மற்றும் பல பேர் வந்து ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய அங்கேயே போய் புக் பண்ணி போகிறத மாதிரி போவாங்க. அது சில பேர் ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்து பிளான் பண்ணாமல் கொஞ்சம் சடனாக கிளம்புறது, இல்லாட்டி வந்து வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனைகள், அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லாதனால அந்த மாதிரி அவசரமாக போகிறவங்க அந்த மாதிரி ஸ்பாட் புக்கிங்னு சொல்லக்கூடியதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த ஸ்பாட் புக்கிங் இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பாட் புக்கிங் கொடுக்க வேண்டிய இடத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸ்பாட் புக்கிங் வந்து மொத்தம் 3 இடத்துல அவைலபிளாக இருக்குது. பம்பை, எருமேலி, சத்திரம். அந்த புல்மேட்டு பாதை என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, சத்திரம் அங்கே இருக்குது. இப்போ என்னென்னா, மெயினாக அந்த மண்டல பூஜை ஜனவரி 26, அதே மாதிரி மகர ஜோதி 12, 13, 14 இந்த வந்து டிக்கெட் வந்து காட்டலைன்னா டிக்கெட் இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து ஸ்லாட் ஒன்று ரிலீஸ் பண்ணல. அது எதுக்குன்னா வந்து மண்டல பூஜைக்கோ இல்லை மகர ஜோதிக்கோ மக்கள் பெருவெல்லமாக வந்து கூட்டம் அணையம் ஃபுல்லாக கோயிலில் கூடின்னு சொல்லி தான் வந்து அதை லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு விடலை. அதுக்கு யாரும் இப்போதைக்கு புக் பண்ண முடியாது. மற்ற நார்மலாக இருக்க டேஸ்லாம் புக் பண்ணலாம். பட் இப்போ வந்து டிசம்பரில் இருக்க தேதியில் வந்து இன்றைக்கி முக்கால்வாசி ஃபுல்லாக குறைச்ச சீட்டு தான் இருக்குது. சப்போஸ் ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் வந்து தரிசனம் பார்க்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 70,000 ஆன்லைன் டிக்கெட்டும் 10,000 ஸ்பாட் புக்கிங் மட்டும் தான் விட்றாங்க. தேவசம் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 10,000 ஸ்பாட் புக்கிங் வந்து இன்னும் கூட்டம் அதிகமாக வரலாம், அதையுமே நான் கம்மி பண்ணுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. கூட தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படின்னா, அந்த மகராஜோதி டைம் ப்ளஸ் வந்து மண்டல பூஜை டைம், அந்த டயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வெல் அட்வான்ஸ்டாக வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து அவ்வளோ கொடுக்க முடியும். ஏன்னா இப்போவே வந்து கிட்டத்தட்ட டெய்லி 70,000 ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு நவம்பர் லாஸ்ட்டில். இப்போலாம் வந்து மினிமம் 80,000 90,000 மேலே போயிடுது தரிசனம் பண்ணுற மக்கள். அதனால் வந்து தேவசம் போர்டு வந்து குறிப்பிட்ட டிக்கெட்டு, அதாவது 70,000னா 70,000 மட்டும்தான், அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கம்மியாக மட்டும்தான் விட்றாங்க. இப்போ நம்ம வந்து எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்துருவோம். அந்த ஸ்பாட் புக்கிங்க்கு வந்துட்டு இப்போ வந்து பேரை மாற்றிருக்காங்க. ரியல் டைம் புக்கிங். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஐயப்ப பக்தர்கள், ஸ்பாட் புக்கிங் வந்து ரியல் டைம் புக்கிங்னு இப்போ மாற்றிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மொத்தம் 3 இடத்துல இருக்குது. பம்பை, எருமேலி, சத்திரம். பம்பையில் எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து பம்பா கணபதி கோயிலில் வச்சுருந்தாங்க போன வருஷம். பம்பா கணபதி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இடத்த மாற்றிருக்காங்க. நம்ம பம்பையில் குளிக்கிறதுக்கு ஏற்றாப்பில் அந்த பில்டிங்கில் வச்சுருக்காங்க, அங்கேயும் கிடைக்குது. அதே மாதிரி எருமேலியில் பேட்டா சாஸ்தா கோயிலுக்கு வெளியே இருக்க ஆப்போசிட்டில் இருக்க அந்த பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. இப்போ பேட்டா சாஸ்தா கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க எருமேலியில். அதே மாதிரி சத்திரத்தில் வந்து நம்ம வண்டி பெரியார் இருக்குல்ல, அந்த ஜங்ஷனில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வழக்கம் போல் அந்த இடம் மாடிஃபிகேஷன் ஒன்றும் பண்ணல, அதே இடத்துல தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பாட் புக்கிங்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் புக்கிங்கை அவைல் பண்ணிக்கலாம். சபரிமலையில் 3 இடத்துல இருக்குது. வழக்கம் போல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு ஜெராக்ஸை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதுபோக மெயின் வந்து 10 வயசுக்கு கீழே இருக்க பெண்கள், 50 வயசுக்கு மேலே இல்லை பெரிய பெண்மணிகள், அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ஸுக்கு வந்து வயசு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. யார் வேணால் எப்போனா போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த லேடிஸுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடுகள் இன்னும் இருக்குது. இப்போ எருமேலியில் ஸ்பாட் புக்கிங் நம்ம எருமேலி பேட்டா சாஸ்தா கோயிலுக்குள்ளே கொடுக்குறாங்க. பம்பாலையும் எருமேலிலையும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வண்டி பெரியார் சத்திரம் அந்த சைடு இருக்கிற ஸ்பாட் புக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்குது. இப்போ என்னென்னா 8 மணி to 1 மணி தான் அலோவ் பண்ணுறாங்க. முன்னாடி 2 மணி வரை அலோவ் பண்ணாங்க. இப்போ 1 மணி தான் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பம்பைக்கு போகாமல், கன்னிமுல்லை கணபதிக்கு போகாமல் டேரெக்டாக வந்து தனி லைன் புல்மேட்டு பாதையில் வந்து நம்ம போனோம்னா ஒன்றும் பெரிய அடர்ந்த வனப்பகுதி வேறு எதுவும் இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் யானைகள் ப்ளஸ் வனவிலங்குகள் தொல்லை இருக்கும். மேடும் புல்லும் தான் இருக்கும். வேறு ஒன்றும் அடர்ந்த காடு, அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற இடம், விரி,
தலைவலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தண்ணியும் அதிகமாக கிடைக்காது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்குள்ள வந்து போலீஸ் செக்கிங் மட்டும் தான் இருக்கும், போலீஸ் செக் போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அங்கே வந்து மூலிகை தண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து நிறையா பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ புல்மேட்டு பாதையை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு வனவிலங்கு வந்துச்சுனோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனையோ வேறு ஏதாவதுனா அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா வந்து அது பெரிய பிரச்சனை ஆகும். போன வருஷம் கூட நிறையா சாமியை வந்து ஒரு கும்பலாக போன சாமி வந்து திடீர்னு வந்து பனி மூட்டம் இருட்டாயிருச்சு, அதனால் என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி போலீஸுலாம் சொல்லி அப்புறம் வனத்துறையெலாம் ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப சிக்கல்பட்டு சிரமப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. இன்னும் சில சாமியில் வந்து சரணமாயிருக்காங்க. அதனால வந்து இந்த புல்மேட்டு பாதையில் போகிறது கொஞ்சம் டேஞ்சரான பாதை. நீ எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. தனியாக போகாதீங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, வயசானவங்க நடக்க முடியாதுன்னா அந்த புல்மேட்டு பாதையை தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிற இடமோ அது எதுவுமே கிடையாது. டாய்லெட் பாத்ரூம் போகிறது கூட இடம் கிடையாது. தண்ணி குடிக்க வசதி இல்லை. ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் அலௌடு இல்லை, பிளாஸ்டிக் பாட்டில் அலௌடு இல்லை. நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட தண்ணி கொண்டு போக முடியாது. தரவாக போலீஸ் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது கொஞ்சம் டேஞ்சரான பாதை, அதை தவிர்த்துருங்க. குரூப்பாக போங்க, சேஃப்டியாக போங்க. கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தலாம். ஆனால் புல்மேட்டு பாதையில் எப்போயுமே வந்து வழக்கம் போல் வந்து கூட்டம் இருக்காது. நம்ம சின்ன பாதையிலையோ இல்லை பெரிய பாதையிலையோ இருக்க கூட்டம் மாதிரி புல்மேட்டு பாதையில் வந்து கூட்டம் இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் போகலாம். அதாவது குயிக்காக போகிறவங்கன்னு நினைக்க புல்மேட்டு பாதை போகலாம். சேஃப்டி முக்கியம். சேஃப்டி தான் முக்கியம். சாமி தரிசனம் பண்ணுறதும் முக்கியம். அதை விட சேஃப்டி முக்கியம். ஏன்னா வந்து நிறையா தொல்லைகள் இருக்குது அதில். இந்த வனவிலங்குகள், டாய்லெட்டு போகிற இடம் இல்லை, தண்ணி குடிக்க கூட இடம் இருக்காது, போலீஸ் செக்கிங் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நேரம் ஐஎன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்பு. அது வந்து உங்கள் மொபைலில் சிக்னல் இல்லாமல் இருந்தால் கூட எடுக்கும். அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. அது வந்து டேரெக்டாக ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் ரெண்டுலேயுமே எடுக்கும், பிரச்சனை இல்லை. அந்த ஐஎன் ஆப்பை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்னல்கள், சிக்கல்கள், துன்பம் அது மாதிரி வரும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஐஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எங்கே இருக்கீங்க இல்லை யாருக்காவது தெரியப்படுத்திக்கலாம். ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீமு, கேரளா போலீஸு, வனத்துறையினர் எல்லாமே துரிதமாக செயல்பட்டு உங்களை வந்து மீட்பு நடவடிக்கை செஞ்சுருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. சின்ன பாதையில் போனாலும் சரி, பெரிய பாதையில் போனாலும் சரி, ஐஎன் ஆப்பை நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னா, நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி போகிறது இன்னும் நல்லது. ஏன்னா வந்து அந்த கடைசி நேரத்தில் அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் நாங்கள் கிடையாது, இன்றைக்கி கேன்சல், இப்போ மழை வந்துருச்சு, பாதை க்ளோஸு அப்படின்னு நிறையா சிக்கல் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பாட் புக்கிங் நம்பி போக வேண்டாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி போங்க. ஆன்லைனுமே நீங்கள் வந்து வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து நட திறந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இல்லை அக்டோபர் கடைசியிலே வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த ஆலோசனைப்படி நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. பிளானில் சப்போஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த ஆன்லைன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வேறு டேட்டில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நாள் நெருங்க ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா டிக்கெட் எல்லாமே ஆன்லைனில் புக் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் நினச்சி போகிற வேண்டிய நேரத்தில் டிக்கெட் கிடைக்காது. அதனால் வந்து நல்லா பெட்டராக வெல் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் போட்டுக்கோங்க. ஸ்பாட் புக்கிங் கொடுக்குறாங்க, பட் ஆனால் லிமிட்டட் 10,000 சீட் தான், 10,000 சீட்டு தான் தராங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து தர மாட்டேங்கிறாங்க. இன்னொன்றுமே ஆன்லைன் டிக்கெட்டில் என்ன பிரச்சனைனா, சில பேர் வந்து பிளான் பண்ணி போவாங்க, சில ட்ரெயின் லேட்டு இல்லை பஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிறக்காண்டி டேட்டு ஒன்று வந்து முந்தின நாள் ஆயிரும் இல்லை பிந்தின நாள் ஆயிரும். இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே தரிசனம் உண்டு. ஆனால் வந்து இந்த டேட்டு மாறி வரவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈதர் நாங்கள் வந்து உடனே விட மாட்டோம், கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு விடுவோம். அந்த நிப்பாட்டுறனால வந்து பக்தர்களோட இது தரிசன டைம் மாறும். அதுபோக வந்து அவங்க பிளான் பண்ண டயத்தில் ரிட்டர்ன் வர முடியாமல் போகும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் இருக்குது இந்த ஸ்பாட் புக்கிங்கில். ஸ்பாட் புக்கிங் வந்து அது வந்து எப்படின்னா திடீர்னு கிளம்புறவங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணி ஆன்லைன் டிக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்கள் வந்து உங்களை நம்பி போங்க, ஆண்டவனை நம்பி போங்க. இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழல்கள், மழை வர்றது, பனி வர்றது, பனி வந்துட்டு பாதை அடைக்கிறது, மற்றதெல்லாம் வந்து குறுக்கிட்டால் அது நம்மளோட பொறுப்பு கிடையாது. அதை நீங்கள் பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது, நீ ஒழுங்காக விரதம் இருக்கல, நீ ஏதோ குறை வச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம முழுசாக வந்து விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து மலைக்கு போகிறோம். திடீர்னு மழை வந்து புயல் வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்து பம்பையில் குளிக்க அலோவ் பண்ணல அப்படின்னா வந்து அது நமக்கும் விரதத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது வந்து இயற்கையாக நடக்கிறது. இதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கணும். ஆனால் வந்து உங்களை சில பேர் குழப்புவாங்க, நீ விரதம் ஒழுங்காக இருக்கல, அதனால தான் இந்த மாதிரி இது அவசகுணம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பிரச்சனையிலும் எந்த கவலையும் படாதீங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை.
இப்போ நான் இந்த சொல்கிற பதிவை வச்சோ இல்லை நான் சொல்கிறத கேட்டோ நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஆண்டவனை நம்பி போங்க, ஐயப்பனை நம்பி போங்க. ஐயப்பன் வந்து நம்ம எல்லாருக்கும் வழி விடுவார். டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தினங்களில் வந்து அந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கனால வந்து பெரிய பாதை மூடியிருந்தாங்க. இப்போ பெரிய பாதை திறந்துட்டாங்க. இப்போ பெரிய பாதையை போகிறவங்க போகலாம். டிசம்பர் 26, 27 மண்டல பூஜை மற்றும் மகரஜோதி 12, 13, 14 ஜனவரி ஆகிய தினங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அது இன்னும் ரிலீஸ் பண்ணல கோட்டா. அவங்க கோட்டா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பாட் புக்கிங்கு இன்னும் வந்து சொல்லலை. அதை பற்றி இன்னும் ஒன்றும் சொல்லலை. கேரளா போலீஸும் தேவசம் போர்டும் வந்து சேர்ந்து பணியாற்றுறாங்க இந்த கூட்ட நெரிசலை வந்து எப்படி தடுக்கலாம்னு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன பதிவு வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் அந்த ஸ்பாட் புக்கிங்கு ப்ளஸ் ஆன்லைன் புக்கிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் புக் பண்ணிவிட்டு உங்களோட தரிசனத்தை கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. சாமி தரிசனம் எல்லாருக்கும் உண்டு. யாருக்குமே வந்து கேரளா போலீஸ் வந்து சாமி தரிசனம் பண்ணாமல் அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுமதி உண்டு. கொஞ்சம் டிலே ஆகாமல் இப்போ ஸ்பாட் புக்கிங் அது போக ஆன்லைன் புக்கிங்னா என்ன டேட்டோ அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து அதிகபட்சம் போக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நினச்ச நேரத்தில் தரிசனம் பார்த்துட்டு சீக்கிரம் வரலாம். ஏன்னா எல்லாருக்கும் திடீர்னு லீவ் போட்டு போகிற மாதிரி வரும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் யார் மனசு நோகாமல் நல்லபடியாக வந்து மன நிம்மதியோட மனநிறைவோட எல்லாம் உள்ள இறைவனார் ஐயப்பனை நல்லபடியாக எல்லோரும் கும்பிட்டுவாங்க. சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எந்த யூடியூபர் இது வரைக்கும் சொன்னதில்லை, நான் சொல்கிறேன். மொபைல் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சேனலில் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோ உடனடியான அப்டேட்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து மொபைல் ஆப்பில் யூடியூப் மொபைல் ஆப்பில் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனலில் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஸ் போயிருங்க, மேனேஜ்டு ஆப்ஸ் போங்க. அதில் போய்ட்டு யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் இருந்தால் மட்டும்தான் வந்து புதுசாக வர வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி iOSல செட்டிங்ஸில், ஆப்ஸில், யூடியூப்பில் அலோவ் நோட்டிஃபிகேஷன். மீண்டும் இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோ தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம்.